எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கி டே 3யோட ஸ்டடி சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 2 ஸ்டடி சேலஞ்சுமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் தம்ஸ்அப் கொடுத்துருங்க. நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணதுனால தான் என்னுடைய வீடியோஸை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னாக்கா என்னுடைய ஸ்டடி சேலஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவோ இல்லை நீங்கள் கொஞ்சம் ஹார்டாகவோ ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்டடி சேலஞ்சை மாற்றினா மட்டும்தான் உங்களுக்கு அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாத டாபிக்ஸை ஃபஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப கம்மி நாள் தான் இருக்குது. நம்ம கிட்ட போயிட்டு படிக்காத டாபிக்ஸ் எல்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு அது ஒரு பெரிய ட்ராபேக் ஆகிடும். அதனால இப்போவே குயிக்காக நீங்கள் படிக்காத டாபிக்ஸ் எல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஓவராலாக நமக்கு ரிவிஷன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய டைம் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 75க்கு 65+ எடுத்தால் மட்டும்தான் இருக்கக்கூடிய அந்த லோ வேக்கன்சிஸில் நம்மளால் உள்ளே போக முடியும். அதனால் குயிக்காக கொஞ்சம் சிலபஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்கள். ரீசனிங் அப்படின்றது நமக்கு கொஞ்சமான டாபிக் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு டாப்பிக்குமே நிறைய இன்டர் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய டாபிக்ஸ் நீங்கள் அதுக்குள்ளே சப் டாபிக்ஸ் நிறைய நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரீசனிங்கை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ரீசனிங் உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா எய்ம் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் யூடியூப் சேனல் தான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா ரீசனிங்க்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு டாபிக்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி டிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடவே நம்ம ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா வேலை வாங்குறவங்க மோஸ்ட்லி தமிழால் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் தமிழுக்கு 100 கொஷின்ஸு. இலக்கணம் கொஞ்சம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் படிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இலக்கணம்க்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது தான் நம்மளால் மார்க் அப்படிங்கிறத கேதர் பண்ண முடியும். ஸோ தமிழுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.